சேலம் மாவட்ட செயலாளர் அசோகன் அவர்களுக்கு மாநில செயலாளர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்தது நம்மளுடைய தீர்மானம் படிக்கப்படும். இந்த தீர்மானத்தை நம்மளுடைய பூசாரிகள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கோம். சேலம் மாவட்ட செயலாளர் அசோகன் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு நம்ம கூட நினைக்கிறோம். நமது அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் முதல்வரான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது பிறப்பாலோ நம்ம ஒரு பூசாரியாக என் குடும்பம் பூசாரி குடும்பம்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்பொழுது பூசாரியாக இருக்கிறேன். அதாவது தெய்வம் வந்து நமக்கு ஒரு பூசாரி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குது அப்படின்னா அது பெரிய பாக்கியம். பூசாரி அப்படின்னா தாழ்ந்து நினைக்கக்கூடாது, நம்மளுடைய இதை தாழ்மையாக நினைக்கக்கூடாது, நம்மளுடைய தொழிலாக நினைக்கக்கூடாது. அதாவது கடவுள் கொடுத்த வரம் பூசாரி அப்படின்பார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த சொல்ல முன்னாடியே நான் வந்து ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறக்கவில்லை. ஒரு பூசாரி அப்படின்ற குடும்பத்தில் பிறக்காது இருந்து தன்னிச்சையாக ஒரு கோவிலையே நான் கட்டி பூஜை செஞ்சுருக்கிறேன். நான் எந்த கோவிலுக்கும் பூஜைக்கு போகல, என்னுடைய கோவிலுக்கு பூஜை பண்ணுறேன். அந்த வகையில் அந்த தெய்வம் வந்து நமக்கு கொடுத்த வரமான விஷயத்தை செய்கிறாங்க. அதனால் பூசாரிகள் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறோம்னா, தெய்வம் தான் முதல் நாட்டினுடைய ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பவர் கொடுக்குறோம், அத்தனை பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய பவர் தெய்வத்துக்கு தான் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்துக்கிட்டே நாம் போய் நின்று அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அது இடத்துல நாம் வந்து அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதை விட இன்னும் நமக்கு என்ன பெரிய வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆகிய நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோவிலுக்கு கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பல இன்னல்களோடும் கவலைகளோடும் பல பிரச்சனைகளோடும் கண்டிப்பாக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் 90% அந்த எண்ணத்தில் தான் வருவாங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு முகம் சுளிக்காமல், அதாவது ஜாதி வேதம் பணக்கார ஏழை பணம் கட்டில் போடுறாங்க போடல, பூஜை கொடுக்குறாங்க கொடுக்கல, எந்த விதமான நபராக இருந்தாலும் சரியாக அவங்களுக்கு நம்ம ஒரு கலையோடு ஒரு திண்ணீர் கொடுக்கணும். அவங்களுக்கு ஆலயத்துக்குள் வரும்பொழுது இருக்கக்கூடிய கவலை, நம்ம ஆலயத்தில் கால் வைத்து நம்ம கையில் நீர் வாங்கி நெத்தியில் வைக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெய்வத்தை நம்பிக்கையோட வணங்குற மக்களுக்கு ஒரு திண்ணூறு குட்டிகளால் அவங்களுடைய பிரச்சனைக்கு பாதி குறையும். இது நிறைய நான் பார்த்துருக்குறேன், அனுபவிச்சிருக்கிறேன். நாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு அந்த சாமி மேலே ஒரு பாரத்தை போட்டு திண்ணீர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் உண்மையாலுமே நிறைய பிரச்சனைகள் சரியாக இருக்குது. நான் மந்திரம் கற்றுக்கல, எனக்கு மந்திரம் தெரியாது. அதனால் நான் அந்த சாமியை மட்டுமே வேண்டி தான் நான் கொடுக்குறேன். அப்படி நினச்சி கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறுது, சரி பண்ணி கொடுக்குது. அப்போ அவனுடைய சாமியுடைய சக்தி இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு புரிய வரும் இல்லையா? அதுபோல் வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் பணக்காரர் ஏழை, அதாவது ஜாதி மதம் எதையும் பார்க்காம ஒரே இடம் ஆலயம். அந்த ஆலயத்தில் நாம் ஒரு கடவுளை தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க வெளியே மூலஸ்தானத்துக்கு வெளியே நிற்பாங்க, நாம் மூலஸ்தானத்துக்குள்ள போகிறோம், சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணுறோம், அலங்காரம் பண்ணுறோம், ஆவரணங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கிடைத்த வரம் பெரிய வரம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பணி சிறப்பாக இருக்கணும். அதே போல் இந்த மாநாட்டுக்கு வந்து நான் எதிர்பார்த்தது கூட்டம் அதிகம் தான். அப்போது நினச்சேன்
டைம் நேரம் காலங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியான நேரமாக தெரியல. இடையில 3 நாளுக்கு தொடர்ச்சியாக பூசாரிகள் ரொம்ப அலைச்சலான வேலை. ஆடி அமாவாசைங்கிறது வருடத்திலே ஒரு நாளைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் தொடர்ந்து இந்த கூட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டம் வரது குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நாள் அந்த மாதிரி நாள். அடுத்த கூட்டம் எங்கு நடந்தாலும் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வருவாங்க. அனைத்து உறவுகளுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த